திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது. அது வெளியே தெரியாம மறைக்க திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க. கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம். ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் நான் திரும்ப சொல்றேன். இந்த இப்போ நேற்று ஆன்டி இன்கம்பன்சி கூட கிடையாது இவங்களுக்கு. அதை தான் இவர் ஒருத்தர் பேசுறப்ப சொன்னார் பாருங்க, திமுகவில் நாங்கள் ஆன்டிங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து 1000 ரூபா கொடுக்குறதுக்கு ஒருத்தர் பேசியிருந்தாரு. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு முதல்வர் அவர்கள் திரும்ப 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 தனக்குன்னு சொல்லிட்டு தன் கட்சிக்காரங்களையும் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி கட்சிக்காரங்களாம் பயத்தில் இருக்கிறாங்க, தொய்வில் இருக்கிறாங்க, போய் ஓட்டு கேட்க பயமாக இருக்குது. நாட்டில் அப்படி அந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்குது. அப்போ திரும்ப திரும்ப இப்படி சொன்னாதான் கட்சிக்காரங்களாவது ஒரு தைரியமாக வேலை பார்ப்பாங்க, போய் ஓட்டு கேட்பாங்க, ஏரியாக்குள்ளே போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், என்ன நடக்குதுன்னு நிதர்சனம் புரிஞ்சாதான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க. முதல்வருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. திருப்பி அந்த இதில் கூட பேசுகிறாரு பாருங்க, மதுரையில் தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி பொய்யா கட்ட சொல்கிறாங்க அப்படின்றாரு. அது பொய்யா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா? பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? இன்றைக்கி நியூஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 18 வயசு பையன் ஒரு 80 வயசு பாட்டியை தரன்னு இழுத்துட்டு போய் அப்படியே இழுத்துட்டே போனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் அப்படியே இருக்குது. இழுத்துட்டு போய் அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். 18 வயசு பையன் 80 வயசு பாட்டியை யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல சிந்தனையில் இருக்க ஒரு பையன் இந்த மாதிரி செய்வானா? அவன் எதனால் அப்படி செய்யறான்? போதை, கஞ்சா, மெத்து இதெல்லாம் போட்டு மனுஷங்களை மிருகமாக்குற வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது போதைக்கு மட்டும். அடுத்து கஞ்சா, மெத்து அப்படின்னு எப்படி போகிறவன் எந்த பொம்பளை பிள்ளைய போய் என்ன செய்வானோ, கிளவின்னு கூட பார்க்காம போய் ஏதாவது இது பண்ணிடுவானோ. இப்படிலாம் வாழ்கிற பெண்கள், இந்த நரகத்தில் வாழ்கிற பெண்கள் உங்களுக்கு திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்பிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படியே நீங்கள் கனவு கண்டுக்கிட்டே இருங்க.